ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரை அறுவடை தான் பார்க்க போகிறோம். இதில் தான் நாங்கள் டெய்லி கீரை பறிப்போம். வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. எவ்வளோ பெரிய மரங்கள் இது, நிறைய கீரை வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் பறிச்சிக்கலாம். முருங்கைக்கீரை வீட்டு பக்கம் ஒரு சின்னதாக ஒரு குச்சி மாரி நட்டு வச்சாலும் விதை போட்டாலும் நல்லா துளிர் வந்துடுது. இதுக்கு தண்ணியெலாம் ஒன்றும் அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மாதிரி நாங்கள் தண்ணியெலாம் ஊற்றுறதே இல்லை. பக்கத்தில் இருக்குது, பக்கத்து வீடுது. எப்போனாலும் இதில் கீரை பறிச்சிட்டே தான் இருக்கும், தடை வந்துகிட்டே தான் இருக்குது. அது மழை வர தண்ணியே போதும். மழைலனா கூட முருங்கைக்கீரைக்கெலாம் தண்ணி வேணாம். ஆனால் இதில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன செடியாவது நட்டுருங்க. எப்போயுமே நமக்கு கீரை கிடைக்கும். எல்லா சத்தும் இதில் இருக்குது. வாங்க நம்ம கீரையை பறிச்சிக்கலாம். கீரை நம்ம உடைக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம இதுமாதிரி உடச்சிட்டே இருக்கணும். அதுமாதிரி உடச்சி போட்டோம்னா ரொம்ப ஹைட்டு போகாது. நமக்கு ஏற்ற ஹைட்லேயே நமக்கு எப்பயும் பறிக்கிற மாதிரி இருக்கும். கீரை பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது மழை பெஞ்சாத தண்ணி நல்லா வந்துடும். மழை இல்லைனாலும் இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. இந்த கீரையை நடுங்க. எல்லா சத்தும் இதில் இருக்குது. இடுப்பு வலி, கை கால் மூட்டு வலிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கீரை விடாமல் சாப்பிட்டு பாருங்கள். வாரத்துக்கு 2 நாளாவது சாப்பிடுங்க. நிறைய சத்து இருக்குது இதில். வாங்க அடுத்த கீரையை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறையா கீரை பறிச்சிட்டோம் இன்றைக்கி வீட்டுக்கு. இன்றைக்கி இதுதான் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, முருங்கை நட்டன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. வெறுங்கையோடுனா தடி இல்லாமல் போகலாம். வயசான காலத்தில் நம்ம தடி எதுவும் பிடிக்க தேவையில்ல, நல்லா நடந்து போகலாம் அப்படின்னு தான் அர்த்தம். இதோட இந்த சின்ன ஈர்க்கில் கூட அவ்வளோ சத்து. சூப் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. நீங்கள் கீரை நடுறதா ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை போடுங்க. உங்களுக்கு பெரிய மரமாக வரும், அது ஏதாவது காற்றுல விழுந்துடும் அப்படிலாம் இல்லை. நம்ம கீரைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அப்பப்போ உடச்சி விட்டாலே போதும். அது சின்ன செடியாக இருக்கும்போதே நம்ம கட்டை பெருசாக தான் வரும். ஆனால் நம்ம சின்ன செடியிலே உடச்சி இப்போ நான் உடச்சி காட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரி உடச்சிக்கோங்க. நம்ம வீட்டுக்காகவே வச்சுக்கலாம். சின்ன இடமா இருந்தாலும் தொட்டியில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ உடச்சி விட்டோம்னா அது துளிர் வந்துனே இருக்கும். நம்ம கீரை பறிச்சுட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப இது சத்து அதிகமானது. இது நம்ம இது எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆயிரம் மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ சத்துங்க இந்த கீரையில். என்ன எடுக்கிற கத்திரிக்காய் காட்டு. எத்தனை கத்திரிக்காய்? 3 கத்திரிக்காய் வந்திருக்கா? 4. இது 2 ஒரே கத்திரிக்காய் தான். இது நீட்டாக இருக்குது, அது குண்டாக இருக்குது. அது பிஞ்சு. இது பெருசாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பிஞ்சு தான்மா இது. ஒரு மாங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2ம் இது வேறு கத்திரிக்காய். இது நீளமாக வரும், இது பார்த்திங்கன்னா இது குண்டாக வரும், இது ப்ளூ கலர். 3 கத்திரிக்காய். இந்த தடவை எங்களுக்கு கத்திரிக்காய் பற்றவே மாட்டேங்குது. வர பறிச்சுட்டே தான் இருக்கும். செம்பருத்தி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு. சீக்கிரம் பூ வைக்கணும்னு பார்க்க ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் நிறையா தடவை வச்சுட்டேன். துளிர் வரும், அது அப்படியே வாடிடும். இப்போ தான் நல்லா துளிர் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் மழையும் தூரிட்டுருக்கு பாருங்கள். இப்போ மழை சீசன், மழை தூரிட்டுருக்கு. முருங்கைக்கீரை எடுத்தாலும் பாருங்கள் மணத்தக்காளி கீரை. நம்ம மணத்தக்காளி கீரை தான் படிக்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான். இது நமக்கு ஒரு செடி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு செடியிலே பறிக்க கீரை வந்துகிட்டே இருக்கும். நம்ம சிறுகீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரை மாதிரிலாம் இல்லை. இந்த மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரைங்கெல்லாம் நமக்கு ஒரு செடி. முருங்கைக்கீரைலாம் அது மரம், அது ஒன்று நட்டாலே போதும். மணத்தக்காளி அப்படி தான் பாருங்கள். இந்த ஒரு செடி நம்ம இப்போ எல்லாம் உடச்சி விட்டுட்டோமா, அது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரைலாம் அது நம்ம அப்படியே வேரோட பிடுங்குவோம். இல்லை அப்படி கட் பண்ணி போட்டாலுமே ரொம்ப பெரிய இலைங்கெல்லாம் மறுபடியும் செகண்ட் டைம் வராது. ஆனால் இதில் அப்படி இல்லை. நம்ம ஒரு தடவை பறிச்சிட்டோம்னாலும் அது மறுபடியும் அந்த இலைங்க இதுமாதிரி நல்லா உடச்சி விடணுங்க. அப்போ தான் நல்லா செடியும் பெருசாகும், நமக்கு கீரையும் அதிகமாக கிடைக்கும். பாருங்க எவ்வளோ கீரை இருக்குது. நமக்கு ஒரு செடி இருந்தாலும் போதும். நாங்கள் 2 பேர் தான் இருக்குன்னா ஒரு செடி வைங்க. இல்லை எங்களுக்கு குடும்பம் பெருசுன்னா ஒரு 2-3 செடி வச்சுருங்க. நம்ம இது கடையில் போய் வாங்கவே தேவையில்ல. வீட்டில் இருக்கிற கீரையே போதுங்க. தொட்டியில் வச்சா கூட நல்லா வருங்க இந்த கீரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல சாமந்தி. இதுவும் நல்லா துளிர் இருந்தது. இப்போ மழை சீசன், விதை போடுறவங்க இந்த டைமில் எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும் விதை போடுறதா இருந்தாலும் இந்த டைம் போட்டுருங்க. இந்த டைம் போட்டோம்னா தான் எல்லா செடியும் நல்லா துளிர் வந்துடும். காயும் நல்லா வைக்கும், பூவும் நல்லா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.